அஸ்ஸலாமு அலைக்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதன் உழைக்கின்றான். ஏன் உழைக்கின்றான் தெரியுமா? உழைப்பின் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், வருமானத்தை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக வீடு, காரு இந்த மாதிரி வாங்க வேண்டும். அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியானதாக, அமைதியானதாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பம் செய்கின்றான். அதற்காக அவன் பல முயற்சிகளை மேற்கொண்டு இது எல்லாவற்றையும் அவன் ஏற்படுத்தி கொள்கின்றான். அவன் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் நிர்ணயிக்கக்கூடியது என்னவென்று சொன்னால், வசதி, கார், பங்களா, பணம், இது எல்லாம் இருந்தால் நாம் நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் என்று அவன் நினைக்கின்றான். அதற்காக அவன் அதை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துகின்றான். அவன் அந்த பொருளாதாரத்தின் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கின்றான். ஆனால் அவன் எதை அடைய வேண்டும் என்று நினைத்தானோ அந்த நிம்மதி என்கின்ற இலக்கை அவன் அடைய முடியாமலே போய்கின்றது. அவன் நினைத்ததை விட அதிகமாகவே பொருளாதாரத்தில் மேம்பட்டு விட்டான். ஆனாலும் அவனுக்கு அந்த நிம்மதி என்பது எட்டா கனியாகவே இருக்கின்றது. ஏன் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும், எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், அவர்கள் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று, என்னிடத்தில் எல்லாம் இருக்கின்றது, ஆனால் நிம்மதி இல்லை, நான் நிம்மதியாக தூங்கவில்லை, நான் நிம்மதியாக சாப்பிடவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், லைஸ இன அன் கஸரத்தில் அரலி வலகின் ஹின இனன் நஃப்ஸி. வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வமில்லை, ஆனால் போதும் என்கின்ற மனம், அந்த மனம்தான் உண்மையான செல்வம் என்று. இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும் என்றுதான் ஆரம்பித்தான். ஆனால் அவனுடைய ஆசை என்பது போதுமானதாக இல்லை. போதும் என்கின்ற மனம் அவனிடத்தில் இல்லாததன் காரணமாக அவன் அதன் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனுடைய ஓட்டம் நின்று அவன் திரும்பி பார்க்கும் பொழுது அவன் எதற்காக ஓடினானோ அந்த நிம்மதி அவனுக்கு கிடைக்கவே இல்லை. சரி, எல்லாம் முடிந்துவிட்டது, இனிமேலாவது நிம்மதியாக இருக்கலாம் என்று அவன் நினைக்கும் பொழுது அவனுடைய வயோதிகம் அவனை நோயில் வாட்டி விடுகின்றது. அப்பொழுதும் அவனுக்கு நிம்மதி இல்லை. ஆக அந்த மனிதன் எதற்காக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தானோ அந்த ஆசை நிறைவேறாமல் அவன் மரணித்து விடுகின்றான். எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமினுடைய மகனுக்கு 2 தங்க நீரோடைகள் இருந்தாலும் அவன் 3ஆவதாக இன்னொரு நீரோடை கிடைக்காதா என்றுதான் அவன் விரும்புவான். அவனுடைய ஆசை என்பது அவன் மரணித்து அவனை மண்ணறையில் வைத்து மண்ணை அள்ளி போடுகின்ற வரைக்கும் நிறைவேறாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இப்பொழுது வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை. அல்லாஹ்வின் தூதர் அதைத்தான் நமக்கு அழகாக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இந்த மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றுதான் ஓடிக்கொண்டிருக்கின்றான், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அவனுடைய ஆசை நிராசையாக, பேராசையாக இருப்பதின் காரணமாகத்தான் அது நிராசையாக ஆகிவிடுகிறது. மனிதன் தேடுகின்ற அந்த நிம்மதி, அந்த அமைதி எதில் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள், எப்பொழுது ஒரு மனிதன் போதும் என்கின்ற மனதோடு தன்னுடைய வாழ்க்கையில் திருப்தி அடைகின்றானோ அப்பொழுதுதான் அவனுக்கு நிம்மதி என்கின்ற அமைதியான வாழ்க்கை அமையும் என்று. இந்த மனிதனுடைய பேராசை இருக்குல்ல, இந்த பேராசை இந்த மனிதன் வாழக்கூடிய காலங்களில் எப்பொழுதுமே அவனுடைய இந்த பேராசை நிறைவடையவே செய்யாது. அவன் மரணித்து மண்ணறையில் வைத்து அவன் வாயில் மண்ணள்ளி போடுகின்ற வரை அவனுடைய பேராசை என்பது நிறைவேறாது. ஆனால் போதும் என்கின்ற மனம் இருந்தால், அந்த போதும் என்கின்ற மனத்தின் மூலமாக அவன் திருப்தியான வாழ்க்கையை மேற்கொண்டால் அதுதான் அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய உண்மையான செல்வம்.
இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் செல்வத்திற்கு ஒரு அளவுகளை வைத்திருக்கிறார்கள். நிறைய பணம் சேர்க்கணும், 7-8 வீடுகளை கட்டணும், 10-15 கார்களை வாங்கணும், இதுதான் மிகப்பெரிய செல்வம், இதெல்லாம் இருந்தால் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைத்துவிடும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு நிம்மதி அதில் கிடைக்காது. நிம்மதி என்பது போதும் என்கின்ற மனத்தில் தான் இருக்கிறது. இருப்பதை கொண்டு ஒரு மனிதன் எப்போது திருப்தி அடைகிறானோ அவன்தான் உண்மையான செல்வன், உண்மையான செல்வந்தன், அவன்தான் உண்மையான பணக்காரன். எவ்வளவு பண வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அவன் தான் மிகப்பெரிய ஏழை. ஆனால் குறைந்த வருமானமாக இருந்தாலும் அதில் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்தது இவ்வளவுதான் என்று திருப்தி அடைந்து ஒரு மனிதன் வாழ்கின்றானே, அந்த வாழ்க்கை தான் அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து, அதுதான் மிகப்பெரிய உண்மையான செல்வம் என்று அல்லாஹ் இப்போது சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறான், வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹ் வ இன் தஉத்து நிஅமத்தல்லாஹி லா துஸா. அல்லாஹ் சொன்னா பாருங்க, நீங்கள் அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை எண்ணி பாருங்கள், அதை எண்ணி பூர்ணமாக கணக்கிட உங்களால் முடியாது அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை கொடுத்திருக்கின்றான். அவன் கொடுத்த அருட்கொடைகள் மிக பெரியது, மிக பெருமை வாய்ந்தது. அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுல நாம பெற்று இருப்பதையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, இதையும் நாம் எண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளால எண்ண முடியாத அளவுக்கு அது பெருமை வாய்ந்ததாக இருக்கிறது. இதை வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், நாம இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், அல்லாஹ் நமக்கு கொடுத்தது இவ்வளவுதான் என்று எப்பொழுது திருப்தி அடைகிறானோ, அதை உணர்ந்து கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி தோன்றும். இப்படி நாம போதும் என்கின்ற மனதோடு வாழ்ந்தால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன தெரியுமா? நிம்மதி. இந்த மனுஷன் எதை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தானோ அந்த நிம்மதி இந்த போதும் என்கின்ற மனத்தின் மூலமாக தான் அந்த மனிதனுக்கு கிடைக்கிறது. அதாவது அவனுக்கு மன உளைச்சலே இருக்காது. எப்பொழுது அவனுக்கு ஆசை அதிகமாகி கொண்டிருக்கிறதோ அப்பொழுது அவனுக்கு மன உளைச்சல் ஏற்படும். அதை அடையணும், அதை அடையணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்று எப்போது ஒரு மனிதன் அதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறானோ அவனுக்கு பிபி, பிரஷர் எல்லாமே ஏறிடும், மன உளைச்சல் அதிகமாயிடும். பிறரோடு போட்டி போடணும் என்கின்ற எண்ணம் குறையும். ஆசை அதிகமானால் போட்டி அதிகமாகும். போட்டி பொறாமையை உண்டாக்கும். பொறாமை நம்மளை நிம்மதி இல்லாமல் தான் வாழ செய்யும். அல்லாஹ் கொடுத்தது இவ்வளவுதான், அல்லாஹ் நமக்கு கொடுத்தது போதும் என்று ஒரு மனிதன் நினைத்து விட்டேன் சொன்னால் அவனுக்கு அதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு நன்றி கூறக்கூடிய எண்ணம், மனம் அவனிடத்தில் உருவாகிவிடும். அவன் உழைக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் உழைக்கத்தான் வேண்டும், உழைத்துத்தான் தன்னுடைய வருமானத்தை சேமிக்க வேண்டும். ஆனால் அந்த சேமிப்பு என்பது அளவோடு திருப்தியோடு இருக்க வேண்டும். இப்படி அவன் திருப்தி அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய உழைப்பு அவனுக்கு சாந்தமாகிவிடும். அதில் அவனுக்கு அமைதி கிடைக்கும். அதாவது அவன் உழைத்து தனக்கு எது கிடைக்கிறதோ கிடைத்ததை மதிப்பதற்கு அந்த மனிதன் கற்றுக்கொள்கிறான். பிறகு அவனுக்கு மன அமைதி உண்டாகும். போதும், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இன்னைக்கு நமக்கு கொடுத்த ரிஸ்க் இவ்வளவுதான் என்று ஒரு மனிதன் எப்பொழுது நினைக்கின்றானோ அப்பொழுது அவனுடைய உள்ளத்துல அமைதி உண்டாகும். அவனுடைய ஆசையினுடைய சுமைகள் இருக்குல்ல, அந்த சுமைகள் குறைஞ்சிட்டே போயிடும். நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். அப்போது நம்முடைய இதயம் தெளிவாக இருக்கும். நம்முடைய உள்ளம் மிக அமைதியாக நகர்ந்து செல்லும். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த, கற்றுத்தந்த நெறிமுறைகள் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனுமே உழைக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் உழைப்போம். அல்லாஹ் அதன் மூலமாக நமக்கு கொடுத்ததை வைத்து நிறைவு பெறுவோம். போதும் என்கின்ற மனம் இல்லாத வாழ்க்கை எப்பொழுதுமே நிம்மதியில்லாத வாழ்க்கை தான். எப்பொழுது மனிதன் தனக்கு ஒரு 2 ரூபாய் கிடைக்குது, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு இந்த 2 ரூபாய் நமக்கு கொடுத்துருக்கான், இதை கொண்டு நம்மளுடைய இன்றைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வோம் என்று ஒரு மனிதன் நினைக்கின்றானோ அவன் நிம்மதியாக இருப்பான். கிடைச்சது 2 ரூபா, 10 ரூபா கிடைச்சிருச்சுன்னா நல்லா இருக்குமே என்று அவன் 2ஐ 12ஆக ஆக்க நினைத்தான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. ஆக நாம இந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாம பணத்தை சேர்ப்பதை விட
மனதில் ஒரு நிம்மதியை சேர்க்கணும். அந்த நிம்மதியை சேர்ப்பது தான் மிகப்பெரிய செல்வம். இன்னைக்கு வீடு, வாசல், வாகனம், பேரு, புகழ் என்று எல்லாம் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இல்லை என்று சொன்னால் அவன் வாழ்ந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. ஆனால் இன்று பெரும்பாலான மனிதர்கள் நிம்மதி இல்லாமல் தான் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளுக்காக அவனுக்கு நன்றி சொல்லவும், அவன் நமக்கு கொடுத்ததை கொண்டு நாம் திருப்தி அடைந்து அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்கும் அல்லாஹ் நமக்கு போதுமிக்க மனமோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் தந்து அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.